தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவில் தெலுங்கானா மாநிலம் அமைக்க மத்திய அரசுக்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தை இரண்டாக பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் அமைப்பதில் இருந்து மத்திய அரசை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. பி.வி. கிருஷ்ணய்யர் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்திருந்த மனுவை இரு நீதிபதிகள் விசாரித்தனர். அப்போது மனுவை நிராகரித்த நீதிபதிகள் இதற்காக கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதன் அறிக்கையின் மீது மத்திய அரசு இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் மத்திய அரசு ஒரு முடிவை எடுப்பதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியதுடன் இந்த கோரிக்கை முதிர்ச்சியற்றது என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்தியாவில் டீசல் விலை தற்போதைக்கு உயராது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அண்மையில் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. எதிர்க்கட்சிகள் ஒருபுறம், பொதுமக்கள் ஒருபுறம் என எழுந்த எதிர்ப்பால் மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இந்நிலையில் டீசல் விலையும் உயர்த்தப்படலாம் என்று பேச்சு எழுந்த நிலையில் தற்போதைக்கு அவ்வாறு விலை உயர்த்தும் எண்ணம் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டீசல் விலை உயர்த்தப்பட்டால் உணவுப் பொருட்கள், குறிப்பாக காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றின் விலை, போக்குவரத்து செலவு அதிகரிப்பால் தானாகவே உயர்ந்துவிடும். அடுத்த ஆண்டில் சில மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இது அரசியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே தற்போதைக்கு விலை உயர்வு இருக்காது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பன்னா வைர சுரங்கத்தில் அந்நாட்டு பெறுமதிப்படி 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 37.68 கேரட் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட வைரங்களில் இது மிக பெரியதாக கருதப்படுகின்றது. மத்திய அரசுக்கு சொந்தமான தேசிய சுரங்க வளர்ச்சி கழகம் பன்னா சுரங்கத்தில் இருந்து கடந்த 1968 ஆண்டு முதல் வைரம் வெட்டி எடுத்து வருகின்றது. தற்போது இந்த சுரங்கத்தில் இருந்து 37.68 கேரட் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுரங்க வளர்ச்சி கழகத்தின் துணை பொது மேலாளர் ராஜீவ் பாபா தெரிவித்துள்ளார். இந்த வைரத்தை மதிப்பிடுவதற்காக இந்நிறுவனத்தின் மும்பை அலுவலகத்தைச் சேர்ந்த மதிப்பீட்டாளர்கள் பன்னா சுரங்கத்துக்கு அடுத்த மாதம் வருவார்கள் என தெரிகின்றது. எனினும் குறித்த வைரம் 2.5 கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் மதிப்புடையதாக இருக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பன்னா சுரங்கத்தில் இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட வைரங்களில் 34.37 கேரட் வைரம் தான் பெரிதாக இருந்தது. இது கடந்த 2010 ஆண்டு ஜூன் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். மெக்சிகோ நாட்டில் நடந்த உலங்கு வானூர்தி விபத்தில் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் உட்பட 7 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ நாட்டின் உள்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த பிரான்சிஸ்கோ பிளாக்மோரா சம்பவத்தன்று மெக்சிகோ நகரில் இருந்து குர்னவாகா என்ற இடத்துக்கு உலங்கு வானூர்தியில் பயணம் செய்தார். மோசமான வானிலை காரணமாக உலங்கு வானூர்திக்கும் தரை கட்டுப்பாட்டு மையத்துக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டதனை அடுத்து அமைச்சரை தேடும் பணி நடைபெற்றது. இவ்விபத்தில் அமைச்சர் பலியானது உறுதி செய்யப்பட்டதுடன் அவருடன் பயணம் செய்த உலங்கு வானூர்தியின் விமானியும் மற்றும் பணியாளர்களும் அனைவரும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவின் வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதனால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு அருகில் அமெரிக்க நேரப்படி இரவு 9:40 மணிக்கு திடீரென மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதுகுறித்து உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகையில், வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கி சூடு நடந்த இடத்துக்கு கொமாண்டோக்கள் விரைந்து சென்று சோதனை நடத்தினர். அப்போது கைவிடப்பட்ட நிலையில் இருந்த வாகனத்தில் AK-47 ரக துப்பாக்கி இருந்தது. அவற்றை வீரர்கள் கைப்பற்றியதுடன் மர்ம நபர்கள் வெள்ளை மாளிகையின் மேற்கு பக்கம் நோக்கி 2 வாகனங்களில் வேகமாக சென்றதையும் அவதானித்துள்ளனர். ஆனால் வெள்ளை மாளிகை மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரியவில்லை.
எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளை மாளிகை அருகே உள்ள சாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த போது வெள்ளை மாளிகையில் அதிபர் பராக் ஒபாமா இல்லை என்றும் அவர் ஹவாய் தீவில் நடக்கும் மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் யாரும் காயம் அடையவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. லிபியாவில் முன்னாள் அதிபர் கடாபியை எதிர்த்து புரட்சி படையினர் சண்டையிட்ட போது அவர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கிய நேட்டோ படைகள் அத்துமீறி செயல்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச நீதிமன்றம் விசாரணை நடத்த உள்ளது. ஆயிரக்கணக்கான மக்களை கடாபி கொண்டு குவித்துள்ளார். அவருக்கு எதிராக உள்நாட்டில் புரட்சி வெடித்தது. புரட்சி படையினருக்கு ஆதரவாக அமெரிக்கா, இங்கிலாந்து உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த நேட்டோ படைகளும் சண்டையில் ஈடுபட்டன. கடாபி ராணுவத்துக்கும் புரட்சி படை நேட்டோ படைக்கும் கடும் மோதல் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். நேட்டோ படையினரின் தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்தது. மேலும் நேட்டோ வீரர்கள் அத்துமீறி லிபியாவில் செயல்பட்டுள்ளதாக பல நாடுகள் குற்றம் சுமத்தியுள்ளன. இந்நிலையில் நேட்டோ படை வீரர்களின் போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல் குறித்து சர்வதேச நீதிமன்றம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதேவேளை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளின்படிதான் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நேட்டோ படையினர் லிபியாவில் செயற்பட்டனர் என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 16ஆம் நாளன்று உலகமெங்கும் உலகப் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கனடாவில் ஆப்கானிஸ்தான் போரில் இறந்த வீரர்களுக்கும் இந்நினைவு நாளில் நினைவிடங்களில் பாப்பி மலர்களை வைத்து மரியாதை செலுத்தினர். ஒட்டாவாவில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பரும் தளபதி டேவிட் ஜாஸ்டனும் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த இக்கூட்டத்தில் ஓ கனடா என்ற பாடல் இசைக்கப்பட்டதை அடுத்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. உலக போர்களில் ஈடுபட்ட வீரர்களின் வீரத்திற்கும் ஆப்கானிஸ்தானில் தற்போது போர் பயிற்சி அளித்து வரும் வீரர்களின் வீரத்துக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்று கனடா பிரதமர் கூறினார். ஒட்டாவா கூட்டத்தை போல கனடா முழுவதும் பல்வேறு நிலைமிடங்களில் நினைவு நாள் கூட்டங்கள் நடைபெற்றன. சோமாலியாவில் அண்மை காலமாக நடைபெற்று வந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாக பல லட்சம் மக்கள் அகதிகளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக உணவு உற்பத்தி வீழ்ச்சி நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனால் அகதிகள் உட்பட நாட்டின் வறுமையான பல மக்கள் உணவு பற்றாக்குறையால் உயிர் இழந்தனர். இதனை தடுப்பதற்காக உலக சுகாதார அமைப்பு உரிய நடவடிக்கை எடுத்த போதிலும் போஷாக்கு குறைபாட்டினால் சிறு பிள்ளைகள் இறந்து போவதை முற்றாக தடை செய்ய முடியவில்லை. 2 மில்லியன் மக்கள் உணவு பற்றாக்குறையால் கஷ்டப்படுகின்றனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் போசாக்கு குறைவால் உயிர் பிழைப்பது சிரமம் என பெற்றோரால் கைவிடப்பட்ட 7 மாத குழந்தையை சுகாதார நிறுவனத்தினர் சிகிச்சை செய்து ஆரோக்கியம் பெற்ற சம்பவம் சோமாலியாவில் இடம்பெற்றது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் பலர் சுகாதார நிறுவனத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சோமாலியாவுக்கு மக்கள் நலம்புரி சேவைகளுக்காக பெறும் நிதி பற்றாக்குறை குறையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சார்க் மாநாட்டுக்காக மாலத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று நாடு திரும்பினார். மருந்து பொருள் விலை கட்டுப்பாட்டு முறை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்கின்றார் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன. இலங்கை கடல் பிராந்திய எல்லையின் ரோந்து நடவடிக்கைகளை பலப்படுத்த இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானம். இந்தியாவில் தெலுங்கானா மாநிலம் அமைக்க மத்திய அரசுக்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. மெக்சிகோ நாட்டில் நடந்த உலங்கு வானூர்தி விபத்தில் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் உட்பட 7 பேர் பலி. இத்துடன் நியூஸ் ஃபார் யூ டான் தமிழொலியின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.